இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வருங்கால ஆசிரியர்களின் கலை படைப்பு பைனூன் கோலிவுட் குறும்பட போட்டி பரிசளிப்பு விழா. புகிட் மேதாஜாம் துவாங்கு பைனூன் வளாக ஆசிரியர் கல்விக் கழகத்தின் தமிழ் ஆய்வியல் துறையில் ஏற்பாட்டில் பைனூன் கோலிவுட் குறும்பட போட்டி பரிசளிப்பு விழா கடந்த வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக நடைபெற்றது. பரிசளிப்பு விழாவை துவாங்கு பைனூன் வளாக துணை இயக்குநர் முனைவர் முர்னிசா இப்ராஹிம் சிறப்புரையாற்றி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். சிறப்பு முகாமையாராக மலேசிய குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் ஆட்சி மன்ற உறுப்பினரும் பினாங்கு மாநில குற்றத்தடுப்பு அறவாரிய துணைத் தலைவருமான டாக்டர் ஸ்ரீகா புலவேந்திரன் கலந்து கொண்டார். அவர் தமது உரையில் இதுபோன்ற போட்டிகள் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர சிறந்த வாய்ப்பாகும். மேலும் இனிவரும் போட்டிகளில் போதைப் பொருள், குண்டர் கும்பல், குடிப்பழக்கத்தினால் உண்டாகும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வையும் மையமாக கொண்டு குறும்படமாக உருவாக்கலாம் என பரிந்துரைத்தார். மாணவர்கள் தங்களது ஆழமான எண்ணங்களையும் ஆக்கத்திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் 15 சிறப்பான குறும்படங்கள் போட்டிக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக தமிழ் ஆய்வியல் துறையின் தலைவர் மணிமாறன் கோவிந்தசாமி குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் தலைமை நீதிபதியாக நாடறிந்த எழுத்தாளர் கே பாலமுருகன் பணியாற்றினார். போராட்டத்திற்கு வெற்றி. குவாலமூடா தமிழ் பள்ளிக்கு 3.6 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு. பல ஆண்டுகளாக போராட்டங்களுக்கு பிறகு கெடா குவாலமூடா தோட்ட தமிழ் பள்ளிக்கு பண்டார்புத்ரி ஜெயாவில் 4 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டுள்ளது. மலேசிய தமிழ் பள்ளிகளின் அரசு சாரா இயக்கங்களின் கூட்டமைப்பை சேர்ந்த மா வெற்றிவேலன் அதனை தெரிவித்தார். நில மேம்பாட்டு நிறுவனமான OSK டெவலப்பரின் அளவற்ற உதவி மற்றும் தன்னலமற்ற பங்களிப்பு இதை சாத்தியமாக்கியது. OSK நிறுவனத்தின் சார்பில் பால் நேற்று கலந்து கொண்ட சந்திப்பில் இந்த நில ஒதுக்கீடு இறுதி செய்யப்பட்டது. அச்சந்திப்பில் தியாகராஜ் சங்கர நாராயணன், ஜான்சன் விக்டர், பள்ளி தலைமை ஆசிரியர் சூரியன், மேலாளர் வாரியத்தின் மாசிலாமணி, நாராயணன், குணசேகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இது குறிப்பிடத்தக்க சாதனை. நமது பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தின் விடிகளை குறிக்கிறது. பள்ளியின் இந்த இடமாற்றம் வெறும் முகவரி மட்டுமல்ல, மாறாக நம்பிக்கையின் சின்னமாகவும் முன்னேற்றத்தின் சின்னமாகவும் நமது கனவுகளை உணர்த்தும் சின்னமாகவும் உள்ளதாக வெற்றிவேலன் கூறினார். வாங்சாமாஜுவில் வெளிநாட்டு வியாபாரிகளின் கடைகளுக்கு சீல் வைத்த DBKL. வாங்சாமாஜு பசாரியா சந்தையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 6 வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் வியாபார பொருட்களுக்கும் கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL சீல் வைத்தது. வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஒப்ரேசி கசாக் சோதனையின் போது அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 6 கடைகள் உடனடியாக மூடப்பட்ட வேளை வெளிநாட்டினர் நடத்தி வந்த 2 ஃபுட் ட்ரக் வாகனங்களும் டாப் செய்யப்பட்டன. காப்புரிமை மீறல் தொடர்பில் போலி பொருட்களை விற்ற 3 கடைகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. மொத்தமாக 35 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். மியான்மர் மற்றும் இந்தோனேசியாவை சேர்ந்த அவர்கள் முறையான பயண பத்திரம் இல்லாதது, வேலை பர்மிட்டை தவறாக பயன்படுத்தியது உட்பட குற்றங்களுக்காக கைதாகினர். ஹலால் அடிப்படை பயிற்சியில் பங்கேற்ற KK மாற்று பணியாளர்கள். ஹலால் முத்திரை தொடர்பில் மேலும் தெளிவாகவும் தெளிவும் வழிகாட்டியலும் பெரும் முயற்சிகள் KK சூப்பர் மார்ட் நிறுவனம் HDC எனப்படும் ஹலால் மேம்பாட்டு கழகத்துடன் ஒத்துழைப்பை மேற்கொண்டுள்ளது. தொடக்க கட்டமாக HDC ஏற்பாட்டிலான அடிப்படை ஹலால் தொழில்துறை பயிற்சியில் தனது 34 ஊழியர்கள் அதை பங்கேற்க செய்தது. அவர்கள் விற்பனை, வாடிக்கையாளர் சேவை, வர்த்தக பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களாவர். KK கோபுரத்தில் நடைபெற்ற அந்த ஒரு நாள் பயிற்சியில் முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு ஹலால் முக்கியம், உள்ளூர் மற்றும் அனைத்துலக அளவில் தொழில்துறைகளுக்கு ஏன் ஹலால் முக்கியம் என்பன குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. ஹலால் சான்றிதழுக்கு விண்ணப்பித்தல், மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு துறையான ஜாகிமின் பணி உள்ளிட்டவை பற்றியும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர். பணியாளர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் ஹலால் பற்றி நன்கு அறிந்து வைத்திருப்பது அவசியமாகும் என KK மார்ட் கூறியது. எய்ம்ஸ் நமது தேர்வு. பேராக் மாய்கா ஏற்பாட்டில் பல்கலைக்கழக வளாகத்துக்கு இலவச கல்வி சுற்றுலா. எய்ம்ஸ் நமது தேர்வு பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக கெடா சுங்கை பட்டாணியில் அமைந்துள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழக வளாகத்துக்கு பேராக் மாநில மாய்கா ஏற்பாட்டில் இலவச கல்வி சுற்றுலா மேற்கொள்ளப்பட்டது. பேராக் மாய்கா தொடர்பு குழு தலைவரும் தேசிய உதவி தலைவருமான தான் CM ராமசாமி தலைமையில் நேற்று நடைபெற்ற இந்த இலவச கல்வி சுற்றுலாவில்
1500க்கும் மேற்பட்ட பேராக் மாநில மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். இந்த சுற்றுலா மாணவர்களுக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வழங்கும் உயர்கல்வி வாய்ப்புகள், டேஃப் கல்லூரியின் தொழில்நுட்ப துறையில் தரமான கல்வி பயிற்சிகள் மற்றும் MIED கல்வி உதவிகளின் வாய்ப்புகளை அறிந்து கொள்ள அரிய வாய்ப்பாக அமைந்ததாக தான் ஸ்ரீ ராமசாமி சொன்னார். எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஒரு சமுதாய கல்லூரி. மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறையில் முன்னேற்றங்களை அடைய உதவி செய்யும் அதே நேரத்தில் சமூகத்தின் மேம்பாட்டிலும் ஈடுபடுவதாக அவர் சொன்னார். இவ்வேளையில் இந்த கல்வி சுற்றுலா மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் தொழில்திறன் குறித்த மேலதிக தகவல்களை கொடுத்து உதவியதாக எய்ம்ஸ் துணைவேந்தர் டாக்டர் கதிரேசன் சதாசிவம் தெரிவித்தார். பறவை மோதலால் ஃபெடெக்ஸ் சரக்கு விமானத்தின் எந்திரத்தில் தீ. அமெரிக்காவின் நியூஜெர்சி மாநிலத்தில் உள்ள நியூயார்க்கில் இருந்து இண்டியானாபோலிஸ் நகருக்கு புறப்பட்ட ஃபெடெக்ஸ் சரக்கு விமானத்தை பறவை மோதியதால் அதன் ஓர் எந்திரம் தீப்பற்றியது. விமானத்தின் எந்திரம் நடுவானில் தீப்பற்றி எரியும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன. இதனால் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அது அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பறவையுடன் மோதியதில் எந்திரத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டு தீப்பிடித்த போதும் விமான ஊழியர்கள் திறமையாக செயல்பட்டு அவசர தரையிறக்கம் செய்தனர். தரையிறங்கிய போது விமானத்தின் வலப்பக்க இறக்கையில் இருந்து எந்திரம் கழன்று விழுந்ததாகவும் விமான நிலைய ஊழியர்கள் விரைந்து நிலைமையை சமாளித்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தின் போது அந்த சரக்கு விமானத்தில் 3 இருந்துள்ளனர். நல்ல வேளையாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. எரிபொருள் முடியும் வரை ஓர் இயந்திரத்தை கொண்டே பறக்கும் ஆற்றலை போயிங் விமானம் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உலுஸ்லாங்கூரில் கோழி அறுக்கும் மையங்களில் திடீர் சோதனை. உலுஸ்லாங்கூரில் 2 கோழி அறுக்கும் மையங்களில் ஆபரேசி டெகா சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில் ஒரு மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. புகெட் சென்டோசா ஜாலான் ஜென்ஜரோமில் உள்ள அக்கடையை குறிப்பிட்ட காலத்திற்கு மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் அது தொடர்ந்து செயல்பட்டு வந்துள்ளது. இதையடுத்து 11 எரிவாயு தோம்புகள் உள்ளிட்ட பொருட்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வேளையில் குவாலகுபுபாருவில் சோதனை நடத்தப்பட்ட 2வது கடையில் கோழி அறுப்பு பணிகள் முடிவடைந்து வளாகம் சுத்தம் செய்யப்பட்டது. என்றாலும் அதன் உரிமையாளருக்கு முறையான வியாபார உரிமம் இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து உரிமத்துக்கு விண்ணப்பிக்குமாறு அதன் உரிமையாளர் உத்தரவிடப்பட்டார். ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறை மற்றும் ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக வாரியத்தின் ஒத்துழைப்புடன் உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழகம் அச்சோதனைகளை மேற்கொண்டது. ஆசிரியருக்கும் 6ஆம் வகுப்பு மாணவிக்கும் இடையில் சந்தேகத்திற்கு இடமான உறவு, தந்தை போலீசில் புகார். ஸ்லாங்கூர் டெங்கி அருகே உள்ள தேசிய பள்ளி ஒன்றில் 6ஆம் வகுப்பு மாணவியுடன் ஆண் ஆசிரியர் தகாத உறவு வைத்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. டிக்டாக், Love8, வாட்ஸ்அப் போன்ற செயலிகள் வாயிலாக ஆசிரியர் அடிக்கடி மகளை தொடர்பு கொண்டது தந்தைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரணமாக ஓர் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில் இருக்கும் உறவு போல அது இல்லை என அவர் உணர்ந்துள்ளார். இதையடுத்து 26 வயது தந்தை புதன்கிழமை போலீசில் புகார் செய்ததாக செப்பாங் போலீஸ் தலைவர் நோர்ஹிசாம் பஹ்மான் கூறினார். உடனடியாக அந்த 30 வயது ஆசிரியர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலமும் பெறப்பட்டது. அம்மாணவியும் பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவளுக்கு காயங்கள் எதுவும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. அச்சம்பவம் 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. பினாங்கு பாலத்தில் கார் குப்புற கவிழ்ந்தது. 2 மணி நேர போக்குவரத்து நெரிசல். பினாங்கு பாலத்தின் 7.5வது கிலோமீட்டரில் இன்று காலை கார் கட்டுப்பாட்டை இழந்து குப்புற கவிழ்ந்தது. தீவிலிருந்து பெருநிலம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் சாலை தடுப்பை மோதியதில் 10க்கும் மேற்பட்ட தடுப்பு கம்புகளும் தூக்கி எறியப்பட்டன. காலை 7:30 மணிக்கு ஏற்பட்ட அவ்விபத்தில் பினாங்கு பாலத்தில் 2 மணி நேரங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எனினும் உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டதா என இதுவரை தகவல் இல்லை. பணக்கார மாமனார் குடும்பத்தின் பின்னணி அம்பலம், அதிர்ந்து போன பாகிஸ்தான் மருமகள். பாகிஸ்தானில் பணக்கார மற்றும் நன்மதிப்பு பெற்ற குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்ட பெண்ணுக்கு புகுந்த வீட்டில் காத்திருந்த அதிர்ச்சி சம்பவம் வைரலாகியுள்ளது. MBBS மருத்துவரான அப்பெண் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு பல்வேறு கனவுகளுடன் கணவன் வீடு சென்றார். அங்கும் அவரை சந்தோஷமாகவே பார்த்து கொண்டார்கள். நீச்சல் குளம், ஆடம்பர கார்கள், உடற்பயிற்சி மையம் என எல்லா வசதிகளும் அந்த மாளிகை வீட்டில் இருந்துள்ளன. இந்நிலையில் 4-5 மாதங்கள் போன பிறகு அப்பெண்ணுக்கு லேசாக சந்தேகம் வர ஆரம்பித்தது. காரணம், கணவர் உட்பட வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி கும்பலாக வெளியே சென்றுவிட்டு நீண்ட நேரம் கழித்தே திரும்புவர். எங்கே போகிறார்கள், எதற்காக போகிறார்கள் என எதுவும் தெரியாமல் குழம்பிய மருமகளின் கண்களுக்கு
ஒரு நாள் வீட்டில் உள்ள பாதாள அறை தென்பட்டது. உள்ளே சென்று பார்த்தால் மாறு வேடத்திற்கான ஏராளமான துணிமணிகளும் டோப்பா முடியும் இருந்துள்ளன. அப்போதுதான் அவருக்கு உண்மை வெளிப்பட்டது. அதாவது அது பணக்கார குடும்பம்தான். ஆனால் வியாபாரத்திலோ அல்லது முதலீட்டிலோ வந்த வருமானத்தினால் அல்ல, மாறாக பிச்சை எடுத்து பணக்காரரான குடும்பம் என்று. இத்தனை நாளும் மாறு வேடங்களில் வெளியில் சென்று குடும்பமே பிச்சை எடுத்து வந்துள்ளது. நீச்சல் குளத்துடன் மாளிகை வீடு வாங்கும் அளவுக்கு பிச்சையில் கைதேர்ந்த குடும்பம் அது. மருமகளுக்கு உண்மை தெரிந்து விட்டதால் அவரின் வாயை மூட அடிக்கடி அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளது. பொறுமை இழந்த அப்பெண்ணின் வீட்டார் அந்த பிச்சைக்கார பணக்கார குடும்பத்தின் சகவாசமே வேண்டாம் என கூறி மகளை தங்களோடு அழைத்து கொண்டு போய்விட்டனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் சோக கதை யூடியூபில் வைரலாகி உள்ளது.